விஜய் அவர்கள் பொலிட்டிக்கலி ஸ்மார்ட் ஆகிட்டே போகிறார். அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, அரசு அனுபவம் கிடையாதுங்கிறதெல்லாம் தாண்டி அவர் பியூட்டிஃபுல்லாக கற்றுக்கிறார். கற்றுக்கிறத நல்ல ஒரு ஒரு எல்லலோடு நடைமுறைப்படுத்துகிறார். சும்மா சாதாரண நடைமுறைப்படுத்தலை. அவர் வந்து 100 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயினை பார்க்குறாரு. பார்க்க போகும்போது இப்படி கோட்டை வந்து இப்படி எடுத்து விடுறாரு. அவருக்கு தெரியாதா இது என்ன ஃப்ரேம் அப்படின்னு ட்ரோன் ஷாட்டில் வந்து எடுக்கிறாங்க. இது எங்கே போகணும், இது எவ்வளோ பேர் ஒரு வயிற்றுச்சல் கிளப்புன்னு அவருக்கு தெரியாதா? போகும்போது மெட்ரோவில் இறங்கும்போது அப்படி 2 ஸ்டெப்பாக இறங்குறாரு. அப்படி பெல்ட் அப்படி சரி பண்ணி விடுறாரு. இதெல்லாம் என்னன்றீங்க? ரொம்ப தெளிவாக இருக்காரு. அதாவது பாஸ் நாங்கள் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டோம் பாஸ், இதுதான் வேறு விதமாக சொல்கிறார். அவர் பேட்டி கொடுங்க பேட்டி கொடுங்க, ஹீ ஷோயிங் ஹிஸ் ரியாக்ஷன்ஸ் பை ஆக்ஷன். ஓகே, இவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க, பஸ் பேசாமல் நாங்கள் ஆக்ஷன்லேயே காட்டுவோம் பாஸ். அவர் எல்லாம் இந்த கூலிங் கிளாஸை போட்டு நிற்கிறது வந்து அப்படியே நீங்கள் வந்து டக்குனு ஜனநாயகனோட ஃப்ரேமுக்கு இந்த ஃப்ரேமுக்கு வித்தியாசமே இருக்காது. உங்களுக்கு புரியுங்களா? அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரோன் ஷாட்டில் இருக்கும். இவ்வளோ தான் கணக்கு. அவர் ரொம்ப தெளிவாகிட்டார், ஸ்டெபிலைஸ். இவங்க வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அது இல்லை பாஸ் நான் கம்ஃபர்ட்டாக இருக்கேன்னு அவர் காட்டுறார்.